Hi friends, welcome back to our channel Online Info. Thank you for your support. எனக்கு கிடைச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறதை பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது உங்கள் மொபைல்லையே எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ஸ்டேட்டஸ் பாரில் ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவிலேருந்து பார்த்துக்கோங்க. லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் அந்த கேப்சா போட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. லாகின் ஐடி தெரியாதவங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோவை பார்த்து எப்படி லாகின் ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துக்கோங்க. இப்படி தான் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். இதில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 4வதாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபில் ஃபார்ம் 8. அந்த ஃபார்ம் 8ன்னு இருக்க இடத்த கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தாங்க வரும். இதில் வந்து நீங்கள் செல்ஃப் உங்களோட எபிக் நம்பர் கொடுத்துருந்தா செல்ஃப் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதர் எலெக்டர் கொடுத்துட்டு இதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மேலே ஷோ ஆகும். கீழே ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அதான் நம்ம கொடுக்க போகிறோம். அது நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். உங்களோட அசம்பிளிக்குள்ளேயே மாறுறீங்களா, அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா அசம்பிளிக்குள்ளே ஃபஸ்ட்டு வித்தின் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அதை கொடுங்க. இல்லை நம்ம வெளியே டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வேறு அப்படின்னா அவுட் சைட் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வித்தின் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதில் ஆதார் நம்பரை டிக் பண்ணி கீழே உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை, அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி இருக்கும். திருப்பி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ், அதாவது எந்த அட்ரஸ் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் இதில் கொடுக்கணும். ஃபுல்லாக உங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டான நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறது மட்டும் போட்டால் போதும். கீழே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபில் பண்ணி செக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் கொடுங்க. எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃபாக கொடுக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட். அதாவது இப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுத்துட்டு கீழே சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு பிடிஎஃப்பை அதில் அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும், இந்த ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக டேட்டா அதிலே இருக்கும். பிளேஸ் மட்டும் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து மாற்றுறீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதாவது உங்கள் ஊரோட பேர் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கேப்சா தான் வரும். இந்த கேப்சா அப்படியே மேலே இருக்க கேப்சாவை பார்த்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஆகும். அவ்வளோதாங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். அதில் பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க, பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபார்ம் 8க்கு பக்கத்தில் ஒரு பிளாக் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பை.